அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று ஒரு பழமொழி. என்ன பழமொழி எப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டு கமலா என்ன பண்ணினா, அவன் பையன் யாரோ நண்பனை நம்பி வெளியூர் போறதுக்கு ரெடியாரான். ஏண்டா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதடா அப்படின்னா. நான் கேட்டேன், என்ன சொல்லின்னு இருக்க நீ உன் பையனுக்கு? ஆமா, அவன் ஏதோ ஃப்ரெண்டு வெளிநாடு போறானா கூட போறேங்கிறான். அவன்லாம் கடைசி வரைக்கும் அங்க இருக்கிறதுக்கு உதவி தானே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. சரி, இந்த பழமொழியை தெரிஞ்சுதான் சொல்றியா? நீ சொல்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. என்னக்கா இப்படி சொல்றீங்க நீங்க? காலங்காலமா அப்படித்தானே சொல்றோம் நம்ம அப்படின்னா. இல்லம்மா, மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதேன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? இப்ப இங்கேருந்து தூரக்க பார்க்க நமக்கு பாலைவனத்துல காணல் நீர் மாதிரி தண்ணி தெரியும் பல பலன்னு. கிட்ட போய் பார்த்தா தண்ணியே இருக்காது அங்க. அதை நம்ம காணல் நீர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆத்துல பாத்தீங்கன்னாக்கா மண் மேடு எல்லாம் தூரத்துல கட்டி இருக்கும், உயரமா புதுர் மாதிரி. அது கொஞ்சம் ஒரு மண்மேடு இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கேருந்து நீச்சல் அடிச்சுன்னு போற இந்த இளைஞர்கள் இல்ல பெண்கள் யாரா இருந்தாலுமே சரி, அந்த மணல் மேட்டை தொட்டுட்டு வரலாம், அந்த மணல் மேட்டில் ஏறி நிக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு போனா அது மிக தவறு. ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அது அந்த குதிரையோட இது மாதிரி எப்படி உருவம் மாதிரி உயரமா தெரியும். அதனால மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காத, அங்க போனீங்கன்னா அதுக்கு பக்கத்துல சுழல் தான் இருக்கும், தெரியாது. பார்க்கறதுக்கு இங்கேருந்து மண்மேடு மாதிரி தெரியும். அதை நம்பி இங்கேருந்து நீச்சல் அடிச்சு போனீங்கன்னா சுழல மாட்டிக்குவ. அந்த பக்கம் ஏதாவது ஆழமான தண்ணீர் தான் இருக்கும், இங்கேருந்து பார்க்க மணல் மேடு மாதிரி தெரியும் அது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓஹோ, ஆத்துல இப்படி எல்லாம் கூட மண்மேடு இருக்குமா? ஆமா, மண்மேடு இருக்க மாதிரி தெரியும், ஆனா நீச்சல் அடிச்சு போனா அங்க மண்மேடு இருக்காது. நம்ம உயிர் தப்பிக்கணும்னு நினைச்சா கூட அக்கறைக்கு கண் தெரியாது. அதத்தான் என்ன சொன்னாங்க, மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதப்பா. ஏன்னா வேகமா திடீர்னு தண்ணி காவேரியில எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி வரும்போது ஒதுங்கலாம் நினைச்சா முடியாது, தப்பிக்க முடியாது, சுழல்ல மாட்டிப்போம். அதனால அங்கங்க மணல் திட்டு இருக்குன்னு நினைச்சுன்னு கற்பனையா இறங்கிடாத அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காத. புரிஞ்சுதா? ஓஹோ, இப்ப தெளிவா புரிஞ்சிருத்துக்கா. இனிமே நான் கூட சொல்லுவேன் எல்லாத்தையும் அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.